செந்தில் செம்ம காண்டுல இருக்காரு. எங்க அம்மா எப்படி இவர் இப்படி பேசுவாரு அப்படின்ற மாரி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காரு. மீனாக்கும் செம்ம காண்டு. அதாவது இவங்கள நம்பி தான் நான் வந்து என் மாமியார வந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவங்க வந்து இப்படி பேசியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான் அப்படின்ற மாதிரி உடனே வந்து மீனா வந்து அவங்க அம்மாக்கும் ஃபோன் பண்ணி கத்து கத்துன்னு கத்துறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம்னா, பாண்டியன் இவங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சென்னைக்கு வந்து இறங்குறாரு. இறங்கிட்டு இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து செந்திலுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. செந்திலும் வாரேன்னு சொன்னான்ல, அவன்ட்ட கேட்போம் அப்படின்ற மாரி செந்திலுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. செந்தில் என்ன அப்பா ஃபோன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து ஆன்சர் பண்ண போறாரு. உடனே வந்து கோமதி வந்து சொல்றாங்க, "இங்க நடக்கிற பிரச்சனைய வந்து அப்பாவுக்கு சொல்ல வேணாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்க இங்க பேசிட்டு இருங்க. நான் வந்து அப்பாவோட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன வந்து ஆன்சர் பண்ணிட்டு அந்த பக்கம் போறாரு. அப்ப பாண்டியன் வந்து சொல்றாரு, "எங்க இருக்க? நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்ன நீங்களும் சென்னைக்கு வந்துட்டீங்களா? நேத்து நைட் நான் கிளம்பும்போதே என்னோட வந்திருக்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்படிதான் வரலான்னு யோசிச்சேன். ஆனா கடைய சாத்த லேட் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு கடைசி பஸ் ஏறி வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரி நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஆட்டோ ஒண்ணு புடிங்க. அவன்கிட்ட வந்து நான் லொகேஷன சொல்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் வந்து லொகேஷன வந்து சொல்றாரு. உடனே வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "தயவுசெய்து கோமதிட்டயோ யார்ட்டயோ வந்து நான் வந்த விஷயத்த வந்து சொல்லாத. சர்ப்ரைஸா இருக்கட்டும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரி, சரி, சரிப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இங்க நடக்கிறதே அவருக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. இதுல அவர் நமக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாராம் அப்படின்ற மாரி செந்தில் வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் வராரு. அப்ப வந்து கோமதி கேட்கறாங்க, என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் சென்னைக்கு வந்துட்டேனா" அப்படின்னு கேட்க தான் அப்பா ஃபோன் பண்ணாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம்னா, கதிர் முத்துவேல கூட்டிட்டு டாக்டர்ட்ட போறாரு. அப்ப அங்க போய் ட்ரீட்மெண்ட் பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப பேமெண்ட் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "அந்த நான் அனுப்புன பணம் இருக்குல்ல, அதுல வந்து பேமெண்ட்ட பண்ணிரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி அத நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி கதிர் அத பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து இவருக்கான ட்ரீட்மெண்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப சொல்றாங்க, "கிட்டத்தட்ட 1 வீக் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட் முடிய" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து கதிர் சொல்றாரு, "அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே வந்து முத்துவேல் வந்து கதிர் கிட்ட சொல்றாரு, "1 வீக் ஆகும்னு சொல்றாங்க. நீ வந்து 1 வீக்குக்கு இங்க இருந்த அப்படின்னா உன் பிசினஸ் என்ன ஆகுறது? நீ கிளம்பு. நான் மிச்சத்த பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து கதிர் வந்து சொல்றாரு, "என்ன ஆகும்னா என்ன அனுப்புறதிலேயே குறியா இருக்கீங்க. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? 1 வீக்குக்கு இங்க இருந்து உங்கள கவனிச்சுப்பேன்னு சொன்னேன்ல. அத நான் பண்ணுவேன். அத வந்து மாத்த மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "நீ சொன்னா கேட்க மாட்ட. அட்லீஸ்ட் ராஜிக்காவது ஃபோன் பண்ணி பேசு" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சரி பேசுறேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல வந்து ராஜிக்கு வந்து ஃபோன் பண்றாரு. ராஜி இங்க என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த சண்டை போயிட்டு இருக்கு. அதுல வந்து இவங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்ப ராஜி வந்து அந்த ஃபோன வந்து ஆன்சர் பண்ணல. என்ன கோவிச்சுட்டாளோ? ஆன்சர் பண்ணலையே அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. மறுபடியும் அடிக்கிறாரு. அப்ப உடனே வந்து மீனா கிட்ட வந்து சொல்றாங்க, "கதிர் அதிசயமா திருப்பி திருப்பி ஃபோன் பண்றான். என்ன அவசரமோ தெரியல. பேசிட்டு வாரேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, "நீ பேசிட்டு வா. நான் இதுகள கவனிச்சுக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அப்படியே வந்து அவங்க வந்து கதிரோட ஃபோன வந்து ஆன்சர் பண்றாங்க. அப்ப கதிர் வந்து கேட்கிறாரு, "என்ன கோவமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப ராஜி வந்து சொல்றாங்க, "கோவம் இருக்கும் தானே! அதுதான் ஆன்சர் பண்ணலையோ?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல, இல்ல. இது வேற பிரச்சனை. நான் வந்து உன்ன சென்னையில கண்டேன். ஆனா நீ என்கிட்ட வந்து குன்னக்குடியில இருக்கேன்னு பொய் சொல்ற. அப்படித்தானே?" அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. அப்ப வந்து கதிருக்கு வந்து என்னடா இது மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. "சென்னையில கண்டியா? எங்க கண்ட? எப்படி கண்ட?" அப்படின்னு கேட்கிறாரு. "நீ இளநீ கடையில வந்து இளநீ குடிச்சிட்டு இருந்த. அப்ப நான் அத பார்த்தேன். ஆனா இறங்கி வரலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா இங்க எல்லாருமே நெறைய பேர் இருந்ததால வர முடியல. அது மட்டும் இல்லாம மீனா அக்காட்ட சொல்லும்போது அது நீ இல்ல அப்படின்ற மாரி கூட சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியும் தானே உன்ன. நீ தானே அது அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து கதிர் வந்து சொல்றாரு, "ஆமா நான் தான். சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா உன்ன பார்க்க வரணும். பார்க்க வர சொல்லி கேட்ப. ஆனா என்னால வரக்கூடிய சூழ்நிலையில நான் இல்ல. அதனால தான் நான் வந்து உன்கிட்ட வந்து பொய் சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "பாத்தியா என்கிட்டயும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல நீ" அப்படின்ற மாதிரி ராஜி வந்து கேட்கறாங்க. "சரி இப்ப உண்மைய சொல்லிட்டேன் தானே" அப்படின்ற மாரி சொல்றாரு. "சொன்னாலும் நான் வந்து கண்டுபிடிச்சதால தானே சொன்னேன். இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ சென்னைக்கு வந்துட்டு போனது எனக்கு தெரிஞ்சிருக்காது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லையே நான் வீட்ல சொல்லிட்டு தானே வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. "யார்ட்ட சொன்ன?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அப்பா கிட்ட சொன்னேன்" அப்படின்னு சொல்றாரு. "மாமா கிட்ட சொன்னியா? மாமா இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லவே இல்லையே! அத்தை கிட்ட கூட சொல்லல. இல்லாட்டி அத்தை சொல்லியிருப்பாங்களே நீ சென்னைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "மறந்திருப்பார் போல இருக்கு" அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து ராஜி வந்து சொல்றாங்க, "இங்க நாங்க வந்து தீம் பார்க் வந்திருக்கோம். இங்க வந்து செந்தில் மாமா கூட வந்திருக்காரு. நீயும் வந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ அங்க எக்ஸாமுக்கு போனியா? டூருக்கு போனியா?" அப்படின்ற மாதிரி கதிர் வந்து கேட்கிறாரு. "எக்ஸாமுக்கு தான் போனேன். இருந்தாலும் இப்படி அப்ப கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்தா தானே மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து கதிர் வந்து கேட்கிறாரு, "அப்ப தீம் பார்க் எங்க இருக்கு? நான் வரவா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "வரவாவா? என்ன கேள்வி இது? நீ வா" அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க ராஜி. அப்ப உடனே வந்து கதிர் வந்து, "சரி நான் வாரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து ஃபோன கட் பண்றாரு. அந்த டைம் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் எடுக்கணும். அது வந்து இங்க இல்ல, வேற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் எடுக்கணும். அது ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் அங்க போறதுக்கு. நீங்க போய் எடுத்துட்டு வாரீங்களா? அவரையும் கூட்டிட்டு போய் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து கேட்கறாங்க. இத கேட்டோனே கதிர் ராஜியவே மறந்துட்டாரு. மறந்துட்டு, "சரி நான் போயிட்டு வாரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உடனே வந்து முத்துவேல கூட்டிட்டு கெளம்புறாரு. அப்ப ராஜி கதிர் வருவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கதிர் வந்து மறுபடி பழையபடி ஃபோன வந்து ஆன்ஸர் பண்ணாம விட்டுர்றாரு. "இவன் திருந்த மாட்டான்" அப்படின்ற மாரி
மாரி சொல்ட்டு இவங்க வந்து ஒரு மாதிரி டல்லா வந்து மீனா கிட்ட இருக்காங்க. அப்ப மீனா வந்து கேட்குறாங்க, "என்ன இந்த பிரச்சனைனால டல் ஆயிட்டியா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப வந்து ராஜி வந்து சொல்றாங்க, "இல்ல, இல்ல. இது பிரச்சனை தான். இருந்தாலும் கதிர் வந்து வாரேன் அப்படின்னு சொன்னா வரல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அவர் வாரேன்னு சொன்னான்ல. வருவான். யோசிக்காத." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் உள்ளுக்கு என்டர் குடுக்குறாரு. "மாமா எப்ப வந்தாரு?" அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா வந்து மீனா பார்க்குறாங்க. அப்படியே கோமதிய தட்டி காட்டுறாங்க. "அங்க பாருங்க யார் வாரா?" அப்படின்னு கேட்டோனே, கோமதிக்கும் பாண்டியன பார்த்தோனே பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த டைம் பார்த்து இவர் வாராரே! இவரும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரே! அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாண்டியன் கோமதிய பார்க்குற நேரம், கோமதி வந்து ஒரு ஷாக்கிங்கா பாண்டியன பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து கேட்குறாரு, "என்ன தீம் பார்க் வந்துட்டு எல்லாரும் இங்கேருந்து பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. மீனாவோட அத்தை வந்து கேட்குறாங்க, "இது யாரு புதுசா?" அப்படின்ற மாரி கேட்க, "இவரு என் புருஷன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன எல்லாரையும் சொல்லி வர வச்சுட்டீங்களா?" அப்படின்ற மாதிரி உடனே வந்து மீனாவோட மாமா வந்து கேட்குறாரு. "அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து எங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க." அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு தான் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருந்துச்சு. இந்த பொண்ணு இப்ப வாய திறந்துருச்சா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்ப எல்லாருமே வந்து அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. முடியல. மீனாவும் சொல்றாங்க, "அத்த உங்கள நம்பி தான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். நீங்க என்ன அப்படின்னா இப்படி பண்றது வந்து என் குடும்பத்துக்கு தானே அசிங்கம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து மீனாவோட அத்தை வந்து சொல்றாங்க, "என்ன அசிங்கம்? நீ பண்ணாத அசிங்கமா? ஓடி போய் கல்யாணம் பண்ண. நீ பண்ணாத அசிங்கத்தையா நான் பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "என்ன இது இப்படி பேசிட்டு இருக்காங்க?" அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து கேட்குறாரு. அப்ப உடனே வந்து கோமதி வந்து சொல்றாங்க, "இன்னைக்கு காலையில இருந்து இப்படித்தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சோ தெரியல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு பாண்டியன் கேட்க, உடனே வந்து செந்தில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. பாண்டியன் அப்படியே மொறச்சு பார்க்குறாரு மீனாட மாமாவ. அப்ப உடனே வந்து அவர் வந்து கேட்குறாரு, "என்ன மொறச்சு பார்க்குறீங்க?" அப்படின்ற மாதிரி அவரு கேட்குறாரு. மீனாட 2 அத்தானும் வந்து இவங்கள வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனா முடியல. "அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா" அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. முடியல. அவங்க 2 பேருமே அப்பாவும், அம்மாவும் சமாதானம் ஆற மாதிரியே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு எதிரா வந்து கோமதி ஃபேமிலி இருக்குல்ல. அதாவது வீட்டுக்கு வந்த மருமகள வந்து ஒரு அடக்குமுறையில ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்கல்ல. அதுக்கு எதிரா தான் கோமதி ஃபேமிலி இருக்கு. அதனால இது இவங்க வந்து செய்றது சரி அப்படின்ற மாரி பேசி, இவங்களுக்கு அடங்கி போனோம் அப்படின்னா, நாங்களும் ஃபியூச்சர்ல அப்படி இருக்க வேண்டி வந்துரும். அடங்கி போ வேண்டி வந்துரும். அதனால விட்டுக் குடுக்கக் கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ந்து வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப உடனே வந்து செந்திலுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. வந்து சொல்றாரு, "நாங்க தான் ஊர் பக்கம் குன்னக்குடியிலருந்து வந்திருக்கோம். நம்ம சைட் தான் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சென்னையில இருக்கீங்க. இவ்வளவு பெரிய டெவலப் சிட்டி. இங்க இருந்துகிட்டு இப்படி பழைய ஆளுங்க மாதிரி இப்படி வீட்டுக்கு வர்ற மருமகள வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்களே! இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து மீனாட மாமா வந்து சொல்றாரு, "இந்த விஷயத்த பத்திலாம் நீ பேசாத. இது எங்க ஃபேமிலி பிரச்சனை. இதுக்குள்ள நீ வராத." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒவ்வொருத்தரா வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. சமாதானம் ஆற மாதிரியே தெரியல. செந்திலும் எகிறி எகிறி போயிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல வந்து கடுப்பான மீனாட மாமா வந்து செந்தில வந்து அரைஞ்சிடுறாரு. இத பார்த்து கடுப்பான பாண்டியன் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே "என் பையனையும் அடிச்ச" அப்படின்ற மாதிரி அவர்ட்ட சட்டைய பிடிச்சுட்டு அப்படியே அடிக்க போறாரு. அப்படியே எல்லாருமே வந்து "என்னென்ன பண்றீங்க?" அப்படின்ற மாரி ஸ்டாப் பண்றாங்க. அப்ப உடனே வந்து மீனாட போலீஸ்கார அத்தான் வந்து சொல்றாரு, "இந்த பிரச்சனை இப்படியே விட்டோம் அப்படின்னா, இது பெரிய பிரச்சனையா வளர்ந்துட்டு போயிரும் போல இருக்கு. அங்கிள் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் சமாதானப்படுத்துறேன்." அப்படின்ற மாதிரி அவர வந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துறாரு. ஆனாலும் சமாதானம் ஆற மாரியே தெரியல. உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க, "என்ன மன்னிச்சிடுங்க அத்த." அப்படின்ற மாதிரி கோமதிட்ட வந்து கேட்கறாங்க. "ஏம்மா நீ வேற நீ என்ன தப்பு பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல நாங்க வந்து வெளியிலேயே தங்கி இருக்கலாம். சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து இப்படி ஆயிப்போச்சே. எல்லாம் நம்ம அம்மா பார்த்த வேலை." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து கோமதி வந்து சொல்றாங்க, "அம்மா மட்டும் இல்ல. அவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக நானும் ஒத்துக்கிட்டேன்ல. நான் அந்த டைம் வந்து இல்ல, இல்ல நாங்க ஹோட்டல்லயே தங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. இருந்தாலும் அவங்க 2 பேர தவிர அந்த வீட்ல இருக்க எல்லாருமே தங்கம். அவங்க பாவம் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்து கேட்கிறாரு, "ஏன் இவ்வளவு பெரிய சண்டை?" அப்படின்ற மாரி கேட்க, இப்ப நடந்தது மட்டும் இல்லாம வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அப்ப பாண்டியன் வந்து கேட்கிறாரு, "சென்னையில அதுவும் இப்படியெல்லாமா ஆட்கள் இருக்காங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அதுதானே பாருங்களேன், என்ன வந்து ஊர்க்காரன் ஊர்க்காரன்னு சொல்லுவாங்க. கடைசில பார்த்தா இங்க இருக்கிறவங்க தான் ஊர்க்காரனா இருக்கான். அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இருந்து மீனாட மாமா வந்து வாராரு. வந்து சொல்றாரு, "ஏதோ அவசரத்துல வந்து கொஞ்சம் டென்ஷன்ல வந்து பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து கோமதி வந்து சொல்றாங்க, இல்ல, இல்ல மன்னிப்புலாம் தேவையில்லங்க. நீங்க பண்ண தப்ப வந்து உணர்ந்ததே நல்லது தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து மீனாட மாமி வந்து சொல்றாங்க, "பாத்தீங்களா நாம தப்பு பண்ணிட்டோமா, இன்னும் நம்மள தான் குத்தி காட்டிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து, "அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்களேம்மா." அப்படின்ற மாதிரி அவங்க மூத்த பையன் வந்து சொல்றாரு. அப்ப எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்தி ஓரளவு சமாதானப்படுத்திட்டு, அதுக்கு பிறகு "வாங்க தீம் பார்க் வந்துட்டோம். இப்ப சுத்தி பார்ப்போம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஐயோ! நான் வரல." அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அதாவது மீனாட அத்தையும், மாமாவும் வந்து உட்கார்ந்துடுறாங்க. அப்ப நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆளாளுக்கு போயிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்கமிங் வீக் எபிசோட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.